ஒழுக்கமா இருப்பான். அவன் தெருத்தருவா அந்த பின்னாடி பொண்ணு முன்னாடி சுத்தான் சீந்தாது. குடியார போய் சுத்த பொறுக்கி போய் வாயில பாண்டராக்கு போட்டுக்கிட்டு அதே பேப்பரா இருப்பான். 1008 கேஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு அதுக்கும் போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு அவனை தாடி கட்டி வந்து நிற்கும். ஒழுக்கமான ஒரு பையன் காதலிப்பதாக பின்னாலேயே சுற்றுவான். அவனை அந்த பொண்ணு சீண்டக்கூட மாட்டா. ஆனா 1008 வழக்குகளை வாங்கி வைத்து காவல் நிலையத்திற்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருப்பான். அவனைத்தான் தேடி பிடித்து அந்த பெண் திருமணம் செய்து கொள்வாள் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கு ஓட்டு கேட்டு உதாரணத்திற்காக இந்த கருத்தை மேடைக்கு மேடை கூறியிருந்தாலும் சொன்ன கருத்து என்னவோ இன்றைய காலகட்டத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவது போல்தான் உள்ளது. நான் உருகி உருகி உன்னை காதல் சுத்துறேன், நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக்கு போடுறவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் 19 வயது கல்லூரி மாணவி தனது காதலன் கிஷோரின் நண்பர் வீட்டு மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். கஞ்சா போதைக்கு அடிமையான ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை உருகி உருகி காதலித்ததால் தனது உயிரையே இழந்த மாணவியின் சடலத்தை பார்த்து கதறிய வயதான தந்தை, யாருக்காகவோ உன்னை இழந்து விட்டாயே, அப்பா உனக்கு என்ன பாவம் செய்தேன் என கண்ணீர் சிந்தியது காண்போரை கலங்க வைத்தது. இந்த துயர சம்பவம் நடைபெற்று 3 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் தேனியில் இளைஞர் ஒருவர் கஞ்சா போதையில் மனைவி மற்றும் மாமனாரை கத்தியால் குத்தி உயிரை குடித்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் எருமார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாயி. இவரது மகள் பவித்ராவும் அதே பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரன் என்ற இளைஞரும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். காதலன் கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையானவர் என்று தெரிந்தே திருமணம் செய்திருக்கிறார் பவித்ரா. இவர்களுக்கு 4 வயதில் கவின் என்ற மகன் உள்ள நிலையில் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதாக கூறி சந்தேகப்பட்டு தினமும் போதையில் மனைவி பவித்ராவை போட்டு புவனேஸ்வரன் அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. பொறுத்து பார்த்த பவித்ரா தனது தந்தையோடு பழனிசெட்டிப்பட்டி பகுதிக்கு சென்று தனது உறவினர் வீட்டில் வாடகைக்கு தங்கினார். இந்த நிலையில் மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வருவதற்காக தனது நண்பர் ஒருவரோடு பைக்கில் பழனிசெட்டிப்பட்டிக்கு சென்றிருக்கிறார் புவனேஸ்வரன். எப்போதும் போல மருமகன் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்ததால் மகளை கணவர் புவனேஸ்வரனோடு அனுப்ப பவித்ராவின் தந்தை மாயி மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த புவனேஸ்வரன் மாமனாரையும் மனைவியையும் கத்தியால் குத்தி சரித்துவிட்டு எஸ்கேப் ஆனார். இதுகுறித்த தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் தந்தை மகள் ஆகிய இருவரது சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய புவனேஸ்வரனை தேடி வருகின்றனர். கஞ்சாவால் வாழ்க்கையே நஞ்சாகும் என்பதை உணர்ந்து பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் இது போன்ற விபரீதங்களை சந்திக்க நேரிடாது என்பதே பலரது அறிவுரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.